இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமை படைத்தது தேவனா இல்லை இயேசுவா அப்படிங்கிறது டவுட் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. நான் நேற்று தியானித்ததில் எனக்கு சில விஷயங்கள் தெரியப்பட்டிருக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா பைபிளில் ஆழமான கருத்துக்கள் நிறையா இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவார். இது எனக்கு எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ் காய்ஸ், ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லியிருக்காரு, நமது செயலாகவே மனுஷனை சிருஷ்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நமதுங்கிறது என்னன்னா ஒரு பன்மை சொல், ஓகேவா? நான்கிறது ஒரு ஒருமை சொல், நமதுங்கிறது ஒரு பன்மை சொல். நமதுனா அப்போ தேவன் மட்டும்தானே ஆதியிலே இருந்தார், அவரோட யார் இருந்தா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருந்தது, அதோடு சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவனுடைய வார்த்தைனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேவனுடைய வார்த்தைனா அது இயேசுவை தான் குறிக்கும். ஆமாம், அவர்கிட்ட தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் நமதுன்னு ஒரு சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்றாரு? அதை தான் சொல்றாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் உருவாக்குவோமாக என்றார் தேவன். அப்ப நமதுங்கிறது ஒரு பன்மை சொல்லா இருக்கிறதுனால நம்மளாம் விளங்கிக்கணும். பிதா சுதன் பரிசுத்த ஆவி இவங்க மூணுவரும் ட்ரினிட்டி தேவர்கள், அதாவது திருத்துவத்தின் தேவர் அப்படி நமது தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவனுக்குள்ளாகத்தான் இயேசுவும் இருக்கின்றார், அவருக்குள்ளாகத்தான் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இவர்கள் மூவரும் சேர்ந்து தான் ஒரு உருவம் உருவாக்கப்பட்டுச்சு. மனுஷனை எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரு மூவரும் சேர்ந்து ஒரே தேவன் மூவரும் விதமாக உருவாக்கப்பட்டார், ஓகேவா? அப்ப இங்க உருவம் உடையவர் இயேசு, ஓகேவா? அதாவது தேவனுக்கு உருவமற்றவர், தேவன் உருவமற்றவர், அவர் ஆவியாய் இருக்கின்றார், நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கும் பார்த்தீங்கன்னா உருவங்கிறது இல்லை, ஓகேவா? உருவத்தை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு. இவருக்கு மட்டும்தான் உருவம்ங்கிறது ஒன்று இருந்திருக்கு, ஓகேவா? அப்போ உருவம் யாருடைய மாதிரி நம்மளை மனுஷரை படைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா அந்த டைம்லேயே தேவனோடு இருந்தார். அதே உருவத்தில் தான் நம்மளை உருவத்தோட படைச்சாரு, ஓகேவா? ஏசப்பாவோட உருவத்தில் தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் அப்போ தேவனை நீங்கள் படைக்கலையா அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா இல்லை காசு, இதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம், ஓகேவா? தேவனுக்கு உருவம் இல்லை, தேவனுக்கு எப்பயுமே உருவம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நிறையவே ஆதாரம் இருக்கு, ஓகேவா? முதல்ல நீங்க இயேசு அப்பாவை ஏசப்பாவோட உருவத்துல தான் நம்மளை படைச்சாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஏசப்பா அவர் தேவனோட இருந்தாருங்கிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஓகேவா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனின் வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைங்கிறது ஏசப்பாவை குறிப்பிடுது. அந்த வார்த்தை தான் உருவெடுத்து பூமிக்கு வந்துச்சு. அதே வார்த்தை தான் ஆதியாகமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையின் மூலியமாக தான் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். ஆனால் அந்த ரூபம் ஏசப்பாவுட்டு உருவம், ஓகேவா? அப்போ தேவன் கூட இருந்ததுக்கான முதல் சாட்சி யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தை தான் ஏசப்பா, அது தேவனுக்குள்ளாகவே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் ஊடாக தான் மனுஷன் உருவாக்குனாரு. அப்போ ஏசப்பாவுக்கு உருவம் இருக்கிறனால தான் மனிதனை ஏசப்பாவுட்டு உருவத்தில் நம்ம படைச்சாரு. அப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிச்சம் நல்லது என்று கண்டார், ஓகேவா? வெளிச்சத்தை படைச்சிட்டு வெளிச்சம் நல்லது என்று கண்ட தேவர், ஓகேவா? என்னடா வெளிச்சத்தை படைச்சிட்டாரு, ஆனால் 5ஆம் நாளில் தான் சூரியனை படைக்கிறாரு. சூரியனை படைக்காம வெளிச்சம் எப்படி உண்டாகும் நீங்க யோசிக்கலாம், ஓகேவா? ஏன்னா இந்த பூமியில நல்லா விளங்கிக்கணும். தேவன் சொல்றாரு ஒரு இடத்துல, நானே இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றேன். எதுல சொல்றாரு? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தில் சொல்றாரு ஏசப்பா, நானே இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? அப்ப நீங்க விளங்கிக்கணும், இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கிறவர் தேவன். அதுக்கப்புறம் தான் இந்த சூரியன், இந்த சந்திரன், இதெல்லாம் உலகிற்கு சும்மா இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு படைக்கப்பட்டது, ஓகேவா? நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகுக்கே ஒளியா இருக்கின்றார். அதனால தான் அப்பயே சொல்லிட்டாரு, நானே இந்த உலகுக்கு ஒளியா இருக்கின்றேன். அதனால தான் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சத்தை படைச்சிட்டு தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா வெளிச்சம்ங்கிறது இங்கே இயேசுவை தான் குறிக்கும். அந்த டைம்ல இயேசுவோட தேவனோட இயேசு இருந்தாருங்கிறதுக்கு 2வது ஆதாரம் இதுதான், ஓகேவா?
ஆதியிலே தேவன் வெளிச்சம் என்று நன்றாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இயேசுவே 1ஆம் அதிகாரம் 2 ஆதாரத்தை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கின்றார். நீங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தேவன் வந்து ஆவியாய் இருக்கிறார், அவருக்கு வந்து உருவமற்றவர். ஓகேவா? தேவன் வந்து உருவமற்றவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல. அதில் நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க இல்லையா, அந்த ஆதாரத்துக்கு விடையன்னா இது 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவன் ஆவியாய் இருக்கின்றார், அவருக்கு உருவம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. இது 2வது ஆதாரம். ஏசப்பாவுக்கு மட்டும்தான் உருவம் இருக்குங்கிறது, ஏசப்பாவோட தேவன் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இதுதான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனோட நமது சாயலாக உருவாக்கணும். அப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏசப்பாவோட அந்த தேவனோட ஏசப்பா இருந்தாருங்கிறதுக்காக 2 காரணம், 2 ஆதாரம், 3 ஆதாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆதாரத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க, தேவனோட ஏசப்பா இருந்தார், அப்போ ஏசப்பாவோட உருவத்தில் தான் நம்ம படைக்கப்பட்டோம். அப்போ தேவன் விட்டு எதுவுமே நம்ம படைக்கப்படலையா, அப்போ தேவன் நம்ம படைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தான் உருவாக்குனாரு. தேவனுக்குள்ளாகத்தான் இயேசு இருக்காரு, தேவனுக்குள்ளாகத்தான் வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை தான் இயேசு, அவருக்குள்ளாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் படைச்சாங்க. ஆனால் இயேசுவினுட்டு உருவத்தில் தான் நம்மளை படைச்சாரு. அப்போ தேவனுக்கு ஒன்றுமே படைக்கலைன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்குள்ளாக படைக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக தேவனுக்குள்ளாக படைக்கப்பட்டது அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய ரட்சிப்பு, அதுங்களை தான் வந்து நம்மளுக்குள்ள படைச்சாரு. ஆவியை வந்து பலப்படுத்தும் விதமாக தேவனுட்டு அவ்வளவும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? உருவத்தை பலப்படுத்துமாக, ரட்சிப்பை பலப்படுத்துமாக தான் ஏசப்பா விட்டு நம்மளோட அவ்வளோ சாட்சிகளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கண், மூக்கு, வாய்ங்கிறது தேவனுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வெளிப்படுத்தும். பரிசுத்தம், பார்வைகளின் பரிசுத்தம், காதுகளின் கேட்டலின் பரிசுத்தம், இதுங்களை வந்து தேவனுட்டு ஆவியான அவ்வளோ விஷயமும் தேவனுக்குள்ளாக படைக்கப்பட்டது, தேவனுட்டு சாயலாக படைக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உருவம் வந்து படைக்கப்பட்டது வந்து ஏசப்பா விட்டு அவ்வளோ சாயலாக உருவங்கிறது வந்து ஏசப்பா சாயலாக படைக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ நம்ம 2 சொல்லிட்டோம். இயேசுவாலே இயேசு கிறிஸ்துனாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி யோவானுட்டு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா முழுக்கையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவனோடைய வார்த்தை இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இதெல்லாம் வந்து ஏசப்பாவை தான் குறிப்பிடுது. இங்கே வார்த்தைனா ஏசப்பாவை தான் குறிப்பிடுது. அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடே இருந்துச்சு, அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு மாம்சமாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் விலங்கு எடுத்துக்கணும். ஆதியிலே தேவன் கூட இருந்தது, நம்ம ஏசப்பா இருந்திருக்காரு. இந்த ஒரு ஆதாரமே போதும். ஏன்னா பைபிளை நல்லா படித்தாலே, கொஞ்ச நேரம் தியானித்தாலே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்கிடும். இந்த ஆதாரம் நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், ஆதாமை படைக்கப்பட்டது அப்படின்னா இயேசு விட்டு உருவத்தால் நம்ம படைக்கப்பட்டோம். தேவனோட பரிசுத்தாலையும் தேவனோட நித்திய ஜீவனாலையும் நாம் படைக்கப்பட்டோம். ஆவிக்குள்ளான வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. உருவத்துக்குள்ளான ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா. நம்ம ஏசப்பா தேவனால் உருவாக்கப்பட்டவங்க தான். பல பிரிவுகளால், அதாவது திருத்துவத்தின் தேவன் வந்து பல பிரிவுகளாக, 3 பிரிவுகளாக நம்மளுக்கு 3 விதமான வல்லமே கொடுத்துருக்காரு. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் இந்த படிப்பில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினச்சிருப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு யார் படித்தா அப்படிங்கிறது கூட சத்தியமாக தெரியலை, கேட்டால் கூட முழிச்சுக்கிருப்பீங்க. ஓகே, இப்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த மாதிரி பைபிளில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஓகேவா? எனக்கு வெளிப்படுத்துகிற விடையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து சும்மா எடுத்து அடிச்சு விட்றதில்ல, அவன் சொல்கிறான் இவர் சொல்லலான்ட்டு வந்து நான் அடிச்சு விட்றதில்ல. நான் வந்து பைபிளில் படிச்சுட்டு அதில் எடுக்கிற நோட்ஸுங்களை எடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது கடைசி கால எச்சரிக்கை. ஏன்னா தேவனை பற்றி நிறைய விஷயம் பைபிளில் இருக்குது. ஆழங்களையும் ரகசியங்களும் அறியத்தக்க நிறைய விஷயம் வந்து பரிசுத்த ஆவியானவர் வச்சுட்டு போயிருக்காரு. அதை வந்து வெளிப்படுத்துவார் கொஞ்சம் கொஞ்சம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வெளிப்படுத்தின விதத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தேவனோட்டு உண்மையான விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்து கூற முடியும். இந்த உலகத்துக்கு அவர் வருகைக்கு முன்னுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம விஷயங்கள் சொல்ல இருக்குது. அவங்கள வந்து நம்ம பரலோகத்துக்கு எடுத்து போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அதனால மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.